கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 88வது தசகம் மற்ற லீலைகள்னு பெயரிடப்பட்டிருக்க தசகத்தில் இருக்கும். அப்போ அந்த பிராமணருக்கு குழந்தைகள்லாம் பிரசவத்தில் மடிஞ்சோடனே அந்த குழந்தைய போய் மீட்டுண்டு வரேன்னு யமபுரியையும் இந்திரபுரியையும் போய் தேடிண்டு வரார் அர்ஜுனர். அவரால் மீட்டு கொண்டு வர முடியல. அப்போ தன்னோட பிரதிஜை வீணாக போயிடுத்தேன்னுட்டு அக்னி பிரவேசம் செய்ய முற்படும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவரை ஸ்மிதம் வாரிதோ பூத்துன்னு வருது ஸ்லோகத்தில். அப்படி புண்ணாக பூத்துண்டு அவரை தடுத்து விடுறார் அப்படின்றத நம்ம 6வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சார்த்தம் தேன பிரதீஷீம் திசமதி ஜவிநாஷ்யந்தனேனாபி பாதோ லோகாலோகம் வ்யதீதஸ்திமிர பரமதோ சக்ரதாம்னா நிருந்தன் சக்ராம் சுக்லிஷ்டதிருஷ்டிம் ஸ்திதமத விஜயம் பஸ்யேதி வாராம் பாரே த்வம் பிராததர்சஹ கிமபி தமசாம் தூரம் பதம் தே. அப்போ அர்ஜுனனுக்கு கோபம் வருது. வேகமாக தேரில் ஏறிக்கிறான். தேரில் ஏறிந்து மேற்கு திக்கை நோக்கி கிளம்புறார். லோகாலோக மலையை கடந்துட்டு அதுக்கு அப்பால் இருந்த கார் இருளை சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் போக்கிண்டு, அதாவது இதெல்லாம் அர்ஜுனர் செஞ்சாருன்னாக்கா இது சாமானியமான விஷயம் கிடையாது. அவர் தேவஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சமானதுனால தான் இதெல்லாம் அந்த இடங்களுக்கெல்லாம் அவரால் பிரவேசிக்க முடிஞ்சது. அப்போ அந்த கார் இருளை நோக்கி சுதர்சன சக்கரத்தின் ஒளியால் போக்கிட்டு அந்த சக்கர ஜோதியில் துன்புற்ற கண்களை உடைய அர்ஜுனன்கிட்ட பாருன்னு சொல்லிட்டு இருளுக்கு அப்பால் இந்த விதம்னே வர்ணிக்க முடியாத விளங்கின சுவாமியனுடைய ஸ்தானமான மகாகாலபதத்தை சுவாமி காண்பிக்கிறார். அடுத்து 8வது ஸ்லோகம். தத்ராசீனம் புஜங்காதிபசயனதலே திவ்யபூஷாயுதாத்யைः ஆவிதம் பீதசேலம் பிரதிநவஜலதஸ்யாமளம் ஸ்ரீமதங்கம் மூர்த்தீனாம் அசித்தாரம் பரமிஹ திஸ்ருணாம் ஏகமர்த்தம் ஸ்ருதீனாம் த்வாமேவ த்வம் பராத்மன் பிரியசகசஹிதோ நேமிதஷேமரூபம். அப்போது புஜங்காதிப, அதாவது சுவாமி எப்படி இருக்கார்? புஜங்காதிப சயன, அதாவது பாம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். வைகுண்டாதிபதியில் ஆதிசேஷனான படுக்கையின் மேலே வீற்றிருந்தக்கூடிய சுவாமி திவ்ய பூஷாயுதாத்வை, திவ்ய பூஷணங்கள் அணிஞ்சுருக்கார். திவ்ய ஆபரணங்களாலையும் ஆயுதங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள் பட்டாடை அணிந்துருக்கார். பீத்த சேலம், புது நீருண்ட மேகம் போல ஷியாமள அழகான மேனியோட, ஷியாமளம் ஸ்ரீமதங்கம், அப்படி மும்மூர்த்திகளையும் ஆள்றவரா வேதங்களின் உட்பொருளாகவும் இருந்துண்டு மங்கள ரூபியான உண்மையே பரமாத்மாவான நீர் பிரியமான நண்பரோட கூடி தரிசித்து நமஸ்கரிச்சீர் இல்லையா? அப்படி அர்ஜுனன் இந்த காட்சியை பார்க்கறத வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்து 9வது ஸ்லோகம். யுவாம் மாமேவ த்வாவ் அதிக விவ்ருதாந்தர்ஹிததயா விபின்னௌ சந்துஷ்டும் ஸ்வயமஹமஹர்ஷாம் த்விஜசுதான்னயேதம் த்ராகேதான் இதி கலு விதீர்ணான் புனரமூன் த்விஜாயத்தாயதாக பிரணுத மகிமா பாண்டுஜனுஷா. அப்போது நீங்கள் 2 பேரும் நான் தான், ஒரே ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்னா பிரகாசிக்கிறது, மற்றதில் மறைஞ்சிருக்கு. அப்படி அதாவது 2 பேரும் நான் தான். இதில் யார்? கிருஷ்ணரும் அர்ஜுனரும். அப்படி உங்கள் 2 பேர்கிட்டையும் பிரிஞ்சு காணப்பட்டிருக்க உங்கள் 2 பேர்க்கையும் பார்க்கறதுக்காகத்தான் நான் பிராமணரின் குழந்தைகளை இங்கே கொண்டு வந்தேன். அதாவது அந்த இடத்துல பிராமணரின் குழந்தைய மீட்டுக்கிறதுக்காக கிருஷ்ணரும் வந்தாச்சு, அர்ஜுனரும் வந்தாச்சு. நீங்கள் உங்களை 2 பேரையும் ஒன்றா காண்றதுக்கு, அதாவது நரநாராயண ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காகத்தான் நான் இங்கே கொண்டு வந்தேன், நீங்கள் அழிச்சுட்டு போகலாம்னுட்டு சொல்லி தன்னுடைய 8 புஜங்களோட கூடிய மகாகாலமூர்த்தி அளித்த அந்த குழந்தைகளை பெற்றுண்டு அர்ஜுனனால் உம்முடைய மகிமை போற்றப்பட்டு பிராமணருக்கு அது மீண்டும் கொடுக்கப்பட்டது இல்லையா? த்விஜாயதா, த்விஜன்னா பிராமணன், அப்படி அந்த பிராமணனுக்கு ஒப்படைச்சிங்க இல்லையான்னு இந்த 9வது ஸ்லோகம் சொல்கிறது. இன்னும் இந்த 3 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த தசகத்தில். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.